ஒரு பக்கமா இருக்கு தெருவுக்கு போயிட்டு போற நாய் தண்ணின்னு வந்துடும் போய் யாரையா சொல்லிட்டு வரேன் வேற என்ன சொன்னீங்க நான் புத்தி பாலா குடிச்சிங்க படி தெரியாது வந்து நாடகத்துக்கு போய் ஒரு தரஞ்சு சொல்லிட்டு வர போறேன் போய் நின்று சொல்லிட்டு வரேன் ஐயாவே அதுக்கு முக்கியமான ஆளுங்க பேர் என்ன சொல்லு மாத்த பேரு மனதில் முக்கியமான ஆளுங்க எப்பவுமே வராது வந்து இருக்கிறார் சுருக்கமா சொல்ல போனா திருலோக சஞ்சாரி நாரதர் புள்ள பிரமதா வந்துகிறார் பிரம்மபுத்திர நாரதம் வந்து இருக்கிறார் அப்படியா எங்கே இருக்கின்றார் ஐயா வெளியே இருக்கிறார் தண்ணி இல்லாம தான் பேப்பர் தேடிங்கிறார் வெளிப்புறம் இருக்கின்றார் வெளி நிற்கிறார் தக்க மரியாதையோடு பவ்யமாக கை கட்டி வாய்பத்தி அழைத்து போட தர்மதே குழந்தை அழுது பாரு ஏன் குழந்தை அழுவதுன்னு தெரியுது இல்ல ஏன் வரும்போது கை பையில் போட்டு ஆண்ல மாட்டு வருது மரியாதையோடு அழைத்து வா என்று அண்ணன் உரைத்தார் தகன மரியாதையோடு மரியாதை பார்த்தது இல்லையா எங்க மகாராஜா ஒண்ணு மரியாதையா சொன்னாங்க மரியாதைவா அப்படியா மரியாதைவாயா மரியாதையாவாயா மரியாதைவாயா இதுவா மரியாதை வாருங்கள் சுவாமி வாருங்கள் மன்னர் அழைத்திருக்கிறார் என்று அது ஒரு மரியாதை மரியாதையாவாயா மரியாதையாவாயா என்னடா அவனுக்கு அதுக்கு வர மாதிரி இருக்கு எதுக்கு மரியாதை மரியாதையா சூத்துல பிளேடு விட்டுருவான் டேய் இதுவா மரியாதை மரியாதை மரியாதையாப்பா டேய் ஓ மரியாதை வாயா மரியாதை எப்படி என்று தெரிந்து கொள்ளடா மரியாதை மரியாதையாப்பா இதுவா சரி மரியாதை மரியாதையா சரி வர 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 மரியாதைவா இதுவா மரியாதை ஓ மரியாதைவாயா யோவா என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற நீ மரியாதைவா சரி சரி பரவாயில்லை மரியாதைவாயா சரி ரொம்ப மரியாதை கொடுக்குற மரியாதை தராமங்கடா மரியாதை கொடுத்த மரியாதை தெரியாத ஆளாகிற இருங்க என்ன மரியாதை எப்படி செய்யலாம் இப்ப பாருங்க மரியாதை வாட்டமும் முடி வந்து கை கட்டி வாய்பத்தி பவ்யமாக மரியாதையோடு அவரை அழைத்து வாழ்ந்தேன் அப்புறம் போய் மரியாதையாவா மரியாதையாவா மரியாதைவா சின்ன பையன் ஆச்சு அவனுக்கு மூளை தான் அவனுக்கு எனக்கு மூளை இல்லப்பா மூளை இல்ல அவனுக்கு தான் தெரியும் பூசார சாணத்தை வேலை செய்ய தான் தெரியும் அவனுக்கு சொல்லி தர அவன் சின்ன பையன் இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பெரியோர் செய்து நீங்க சிறியோர் மன்னிக்க வேண்டும் சிறியோர் செய்து நீங்க பெரியோர் மன்னிக்க வேண்டும் நீ நிக்கிற கால் வலிக்கிற மாதிரி இருக்குது நிக்கிற சாமி நிக்கிற சாமி நிக்கிற சாமி ஓ நிக்கிற சாமி உட்கார் சாமி டைம் இல்ல எட்டு போதுல என்ன அவசரம் உனக்கு இல்ல எட்டு போதுல என்ன அவசரம் உனக்கு கால்ல அடிபட்ட கால்ராவா கால்ரா போய் 35 வருஷம் ஆகுது தூக்குடா தூக்கலாம் இல்லப்பா கிலோ சாப்பிடுறா ஏய் எட்டு போதுல என்ன அவசரம் உனக்கு நான் மாடு ஆடம் கட்டறேன்னா நீ கால பண்ணிக்கறங்க டைம்ல உட்கார் பேசணும் உட்கார் எனக்கு வேலை இருக்குது தனியா எப்படி அப்புறம் யாராருக்கு என்ன மரியாதை எனக்கு தெரியும் அவன படிச்சலே ஒண்ணு வரல உட்கார்ந்து பேச டைம் இல்ல ஐயோ இதெல்லாம் உட்கார முடியும் ஆம்பா எவன தட்டி கட்டுக்கறாம்பா தட்டிலடா மட்டி திருப்பி வரா சொல்லு திருப்பி போறா அப்படியே புடிச்சு திண்டிவன பஸ் ஸ்டாண்ட் போயிடு வேற கடையில சொன்னால் வேற கடையில சொன்னால் போறன்னு சொன்னால் வேற கடையில சொன்னால் போறன்னு சொன்னால் எந்த ஊர்ல சுண்டல் மோரன்னு போறன்னு கால அவுச்சு வைக்கும்போது சூடா சாப்பிட்ட பல்லுக்கு எதவா இருக்கும் நிக்காத காயில வெயில காணிங்க தான் போறன்னு தான் கிடக்கும் இந்த நாடகம் அடுத்து நான் சுண்டல் வைக்கவே போலாம்டா உங்க கிட்ட மாறாடிது ஒரு நாளைக்கு நான் ஆகிற மொத்த தூண்டு போட மாதிரியும்
புண்ணியமோ என் மூதாதிய செய்த புண்ணியமோ தெரியவில்லை சாமி. என்னதான் பாப்பா என்ன நான் நம்பிக்கை